ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் தான் நம்ம வந்து இப்போ இன்ஜின் ஃப்ரெஷ் ஸ்கூட்டர் லிக்விட் மோலிலே கொடுப்பாங்க. அதாவது வந்து இந்த லிக்விடை அப்படியே ஏற்கனவே ஓடின ஆயிலோட நம்ம உள்ளே ஊற்றிடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபா. இது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். ஸோ நீங்களும் ஆன்லைனில் போட்டு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். ஆயிலை கலட்டி விட தேவையில்லை. அப்படியே பழைய ஆயிலே நம்ம வந்து உள்ளே ஊற்றிட்டு அதோட ஊற்றி விட்றணும். உள்ளே ஆல்ரெடி இருக்க ஆயில் கேப்பை கலட்டிட்டு உள்ளே இந்த ஃபஸ்ட்டு லிக்விடை ஊற்றணும். இன்ஜின் ஃப்ரெஷ் லிக்விடை ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடணும். 10 நிமிஷம் கூட தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரொம்பலாம் ரேஸ் பண்ணிடக்கூடாது. அப்படியே நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே ரன்னிங்கில் ஓடிட்டே இருக்கணும். லைட்டாக ஒரு 2 கியர் ஃபஸ்ட் கியரை போட்டு விட்டிங்கனால அப்படியே இன்ஜின் ரன் ஆகிட்டே இருக்கும். ஒன்றில் ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டாலே போதும். நீட்டாக உள்ள இன்ஜின்குள்ளே எந்த டஸ்ட்டும் இருக்காது. நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்ஜினை சூப்பராக அருமையாக உள்ள ஒரு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறது வந்து அந்த லிக்விட் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வண்டியை ரன் பண்ணி விட்டாச்சு. நல்லாவே ஆயிலோடு சேர்ந்து அந்த லிக்விடு நல்லா இதாக இருக்கும். உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ண பிறகு நம்ம வந்து இப்போ வந்து ஆயிலை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஆயிலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஓரளவு நீட்டாக இருக்குது இன்ஜின். உள்ள அந்த நல்ல உள்ளே டஸ்ட்டே இருக்காது. அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கும் இந்த லிக்விடு. ஆயிலை நம்ம ட்ரை பண்ணிட்டோம், கழட்டி விட்டாச்சு ஆயிலை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விருப்பம் இருந்தால், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களோட வண்டியை நல்லபடியாக வச்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லபடியாக இந்த மாதிரி லிக்விட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணணும். கையோட ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஆயில் ஃபில்டரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு மாற்றினா தான் நல்லாயிருக்கும். வெறும் லிக்விடு மட்டும் ஊற்றிடாதீங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து இந்த லிக்விடு போட்டு நீங்கள் ஆயிலை ட்ரை பண்ணலாட்டியும் கூட ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக எப்போவுமே கம்பல்சரி ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓரிங்கை கூட சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க சேஞ்ச் பண்ண சொல்லி. நல்லா நீட்டாக ஒரு வேஸ்ட்டை வச்சு தொடச்சிட்டு அந்த ஓரிங்லாம் நம்ம வந்து அடிக்கடி மாற்ற தேவையில்ல. ரொம்ப டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக மாற்றிடலாம். ஸோ நம்ம இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் எல்லாம் மாற்றிட்டு ஆயில் ஃபில்டர்லாம் சேஞ்ச் பண்ணுறனால அப்படியே எல்லாத்தையுமே நம்ம கையோட மாற்றுறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதான் ஆயில் ஃபில்ட்ரு. ஷோரூமில் நம்ம வாங்கியாச்சு. ஆயில் ஃபில்டர்லாம் விலை கம்மி தான். பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். பிராண்டடாக வாங்கினீங்கன்னாக்கா ஒரு 80 ரூபா 100 ரூபாய்க்கு உள்ள வரும், அதுக்கு மேலே வராது. அது பார்த்திங்கன்னா அந்த ஓரிங் வந்து 45 ரூபா ஓரிங்கு. ஆமாம், ஓரிங்கையும் கையோடு மாற்றிடுறது நல்லது. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஒரு முறையும் நீங்கள் இந்த ஓரிங் மாற்ற தேவையில்ல. ஒரு 3 டைம்ஸ்
அந்த ரேஞ்சுக்கு ஒரு 3 டைம் ஆயில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் 4 டைமாக மாற்றும் போது இந்த மாதிரி ஆயிலுக்கு இந்த ஓரிங்லாம் மாற்றுறது நல்லது. ஆயில் ஃபில்டர் கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எப்போ மாற்றினீங்கனாலும் ஒரு டைமும் மாற்றி தான் ஆகணும் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பேக்கிங்க்கு மேலே ஒரு பேக்கிங் பேஸ்ட் அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. அது ஏதாவது ஒரு பேஸ்ட்டு எது வேணாலும் எந்த பேஸ்ட் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நல்லபடியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும், லைஃப் வரும், ஆயில் லீக்கேஜ் ஆகாது. நிறைய நண்பர்கள் வீட்டிலே ஆயில் சேஞ்ச் பண்ணுற நண்பர்கள் வந்து பேஸ்ட் வச்சு மாட்ட மாட்டாங்க. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு மாற்றுறாங்கனாலும் ரொம்ப சிரமம் தான், மாற்ற மாட்டாங்க. ஆயிலை மட்டும் கலட்டிட்டு அப்படியே மாற்றி விடுவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் நண்பர்கள் வந்து வீட்டிலே நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஃபில்டர்லாம் நல்லா தொடச்சிட்டு புது ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பேக்கிங் பேஸ்ட்டு போட்டு அதை கரெக்டாக முறைப்படி மாட்டினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும், நல்லாயிருக்கும் வண்டி. ஏன்னா வெளியில் ஆயில் லீக்கேஜ் இருந்துச்சுனாக்கா அது இன்ஜினே அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லீக்கேஜ் ஆகும், அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக லீக்கேஜ் ஆகிரும். டஸ்ட்டெல்லாம் அடைஞ்சிட்டு அந்த இடத்துல ஒரு இதாகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த ஃபில்டருக்கு மேலே வர அந்த ஓரிங்கையும் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ போல்ட்டை போட்டு அதை அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதான். நம்ம மேலே வந்து பேஸ்ட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பேக்கிங் மேலே அந்த பேஸ்ட் வந்து டைட் பண்ண பிறகு வெளியில் லீக்கேஜ் ஆகும். அதை தொடச்சிருக்கணும். இல்லைன்னா அப்படியே வந்து வெளியில் அப்படியே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆயில் ட்ரை போல்ட்டு நம்ம புது போல்ட்டு போட போகிறோம். அதில் வர பார்த்திங்க அந்த அலுமினிய வாசரும் ஆயில் ட்ரை போல்ட்டுமே புதுசாக தான் போடுறோம். ஸோ அந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணி 5-6 டயத்துக்கு மேலே இப்போ தான் ஆயில் இதெல்லாம் மாற்றுறோம். புதுசாகவே ஆயில் போல்ட்டெல்லாம் மாற்றுறது சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஒரு 4-5 டைம்ஸுக்கு மேலே ஆயில் போல்டெலாம் சேஞ்ச் பண்ணி அந்த வாசலாம் சேஞ்ச் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா 10W40 நம்ம ஆயில் இந்த வண்டிக்கு மாட்டுறோம். இதோட விலை பார்த்திங்கன்னா வந்து லிக்வி மோலி பிராண்டு. விலை பார்த்திங்கன்னா 999 ரூபா. ஆன்லைனில் வந்து 700க்கு வரும்னு நினைக்கிறேன். அதாவது 800 ரூபாய்க்கு உள்ள வரும். இது ஆஃபரில் வாங்கினால கொஞ்சம் விலை கம்மி, இல்லைனா வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். ஸோ கஸ்டமருக்கு வந்து ஆஃபரில் வாங்கினாங்க, அதனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒவ்வொரு டைமும் நம்ம நல்ல பிராண்டடான ஆயில் வாங்கி ஊற்றினீங்கன்னா உங்களோட இன்ஜின் நல்லாயிருக்கும். இப்போ அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் ப்ளஸ் ஆயில் ப்ளஸ் போட்டிங்க, இதை போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இது வந்து மைலேஜ் இன்க்ரீஸ்க்காக நல்லாயிருக்கும். இது வந்து இது 250 பக்கம் வருது. $299 பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம இன்ஜின் ஆயில் மாற்றின பிறகு அந்த இன்ஜின் ஆயிலுக்கு உள்ளே இருக்க இதை கட் பண்ணி உள்ளே இந்த லிக்விடையும் ஊற்றிடணும். ஊற்றிட்டோம்னா இன்ஜின் நல்லா ஸ்மூத்திங்காக இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். நம்ம போட்டு செக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம கேரண்டியோட சொல்கிறோம், நல்லாயிருக்கும். நண்பர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓவர் காஸ்ட் ஆகும், ரொம்ப ரேட்டு கூட, அதெல்லாம் எல்லோரும் செய்ய முடியாது. ஒரு சில பேர் வண்டி நல்லா இருக்கணும், நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறவங்க, ரொம்ப லைக் பண்ணுறவங்க பைக்கை கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. நம்ம கஸ்டமர் அப்படி தான், செலவு பற்றி கவலைப்பட மாட்டாங்க, வண்டி நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த ஆயில் ப்ளஸ்ஸையும் ஊற்றியாச்சு. எல்லாமே லிக்வி மோலி பிராண்டு தான்.
எதுவுமே அதர் பிராண்டு கிடையாது, எல்லாம் ஒரே பிராண்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டி நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இன்னமும் கொஞ்சம் ஆயில் சர்க்குலேஷன் ஆயிடுச்சுன்னா இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக மைலேஜ்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம், நல்லபடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.